ரெபிள் ரெபிள் வந்து பறவை மாதிரி பறந்து போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்த மாதிரி திரும்பவும் போயிடும் நான் நினைக்கிறேன். படத்துல கம்யூனிஸ்ட் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்கன்றாங்க. கட்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா நம்மளுடைய மக்களுக்கு எவ்வளவுதான் வந்து படத்துலயும் சரி வெளிப்படையா சொன்னாலுமே யாருக்குமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. இது என்னுடைய வந்து தனிப்பட்ட கருத்து. படத்து மூலமா இல்ல, கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓகே, பட் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. பழைய படம் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணும் போது வந்து இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை. ஜிவியோட மியூசிக்கா அப்படிங்கும் போது வந்து நமக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்ல தோணும். பட் வந்து அதுல வரக்கூடிய அந்த லவ் சாங்ஸ் வந்து ஒரு சாங் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மொழிக்கான படம் தான். தமிழ் மலையாளத்துக்கு எந்த மொழி? தமிழ் மொழி வந்து ரொம்ப அதிகமா வந்து தமிழ் மொழியை காப்பாத்துறதுக்காகவே ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கறதுதான் ஜிவியை காட்டுறாங்க. அந்த படத்துல வந்து மொழியை இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். ஏன்னா நம்மளோட தமிழ் மொழிக்கு வந்து ஈடு எதுவுமே கிடையாது. அதனால இன்னும் கொஞ்சம் வந்து அந்த வில்லத்தனம் வந்து பயங்கரமா காட்டியிருக்காங்க. மலையாளத்துக்காரங்க ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். இல்ல நம்ம சொல்ற மாதிரி தமிழ் மொழி முக்கியமான மொழி, ஒவ்வொரு மொழியும் முக்கியமான மொழி தாங்க. இப்போ நம்ம ஆக்டர் வந்து தமிழ் மொழி தானே, அப்ப வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம்ல. இப்போ அதுல வந்து ஒரு வில்லன் இருக்காரு. அந்த வில்லன் வந்து அவரோட மொழியை எந்த அளவுக்கு காட்டியிருக்காரு, அந்த வில்லத்தனம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ அவரோட மொழிக்கான ஒரு கேரக்டர் அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அப்படி அத பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் அவரு. அதுதான் மொழியை பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க மொழியும் வந்து பெருசுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நம்ம படிக்க வந்தா படிப்பு மட்டும் தான் பாக்கணும் அப்படின்னு வந்து கருணாஸ் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனாலும் வந்து படிப்பு அப்படின்னு வரும்போது எல்லா இடத்துலயுமே சண்டை வந்துட்டே தான் இருக்கு. அது வந்து 80s 90s அப்படிங்கறதுல இப்ப வரைக்குமே அந்த ராகிங் போயிட்டே தான் இருக்கு. அதை வந்து எஜுகேஷன்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா காட்டி. படம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா ஒரு மிக்ஸ்னு சொல்லலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா செகண்ட் ஹாஃப் இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த மாதிரி செகண்ட் ஹாஃப் கொடுத்திருந்தா மிக படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும், நல்லா கேட்சா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ்ல இந்த படம் ஃபுல்லா என்ன சொல்ல வந்தாங்களோ கிளைமேக்ஸ் அது மொத்தமா சொதப்பிட்டாங்கன்ற மாதிரி தான். ஓரளவு படம் ஓகேவா தான் இருக்கு. கம்யூனிசம் தான், ஆக்சுவலா கம்யூனிசம் தான். ஆனா அவங்க பேச வந்தது வந்து பழங்குடியினர்கள் வந்து அந்த காலத்துல பட்ட கஷ்டத்தை தான் இந்த காலத்துலயுமே அவங்க படுற கஷ்டம் தான். அவர் படிக்க போற இடத்துல வேற்று மதம், வேற்று ஜாதி, மதம், ஊரு, தமிழ் இந்த மாதிரி விஷயத்தினால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்றதான். பட் இது ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் மாதிரி தான் சொன்னாங்க. அந்த டைம்ல தமிழ் பசங்க கேரளால போய் படிக்கிறப்போ தமிழ்ன்ற ஒரே காரணத்துல அவங்க எவ்வளவுலாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு எகென்ஸ்டா அவங்க புரட்சி பண்ணும்போது அவங்க என்ன நடந்ததுதான் அதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாவே தேர்தல் கேம்பெயின் மாதிரி தான். அதை ஃபுல்லாவே பாட்டிலே கொண்டு போயிட்டாங்க. அதனால நம்மளுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. நம்ம எல்லாம் ஓகே இவ்வளவு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும், நம்ம கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தா கிளைமேக்ஸ் வந்து ஓப்பன் எண்டிங் ஆயிடுச்சு. அது பெருசா ஒட்டல. அந்த படத்துல வந்து தமிழ் மலையாளம் இல்ல, மலையாளத்துல கேரளால நடக்கிற படம். ஏன் தமிழ்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு போறது தான் கதை. அது மலையாளம் தமிழ் கலந்துதான் வரும். மேக்ஸிமம் தமிழ்ல தான் பேசுவாங்க. செகண்ட் ஆஃப் பார்ட் அப்படின்றதுனால பெருசா நம்ம டயலாக்லாம் பெருசா நம்மளுக்கு புரியாமலாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். அதாவது தமிழ் மலையாளம் பிரசன்ட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுற மொழி தான் டிரான்ஸ்லேஷன் பெருசா பண்ணல. இதுதான் அப்படி. மற்றபடி தமிழ் மலையாளம் மாதிரிலாம் பேவலோ மஞ்சள் ப்ரொஃபசர் தான் ப்ரோ பெருசா அவரு சப்போர்ட் பண்ற ப்ரொஃபசர், தமிழ் ப்ரொஃபசர். அவர் வந்து அந்த கஷ்டத்துல பேஸ் பண்ணி அங்க ப்ரொஃபசர் ஆயிருப்பாரு. அவரு அவங்களுக்கும் உள்ளது. வில்லன் 2 பேர் தான் மலையாளியா தான் வருவாங்க. அவங்க 2 பேர் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்திலேயே பாசிட்டிவ்னா அவங்க லாங்குவேஜ்ல நடக்கிற இஷ்யூ வச்சு பேசுறாங்க. மலையாளம் ஆடியன்ஸ் நடந்த ஸ்டோரி தானே ப்ரோ. 83 87 இப்படிதான் நடந்தது. இப்ப மட்டும் நடக்கல. நம்ம கேரளால நீங்க ஒரு லாரி எடுத்துட்டு போங்க, அங்க வந்து என்ன பண்ணுவாங்க சும்மா நம்ம சொல்லிக்கலாம். நம்ம மட்டும் தான் வந்து வரவங்க எல்லாம் வாழ வச்சுன்னு இருக்கோம். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இது நடக்குது. உண்மைதான். அத படத்துல காட்டுறப்போ அவங்க ஏத்துக்கலாம் உண்மை ஏத்துக்குதான் ஆகும். இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா மஞ்சுமல் பாய்ஸ் பிரேம்ல வந்து நம்ம ஏத்துமையா ஓடு. சரி ஓகே, மஞ்சுமல் பாய்ஸ் நம்ம அதே மாதிரி கேரளால ஓடுமா அந்த படம் கேட்கலாம் ஓடாது. இன்னைக்கு கேரளால தமிழ் படம் ஓடிச்சு. விஜய் படத்தை தாண்டி எவ்வளவு சின்ன படம் வந்திருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் அவங்களை கம்பேர் பண்ணும்போது சின்ன படம். பெருமளவும் சின்ன படம் தான். நம்ம இங்க 100 கோடி தாண்டி வச்சிருக்கோம். அங்க என்ன எத்தனை படம் இருக்கு. கேரளா அவங்க ஏத்துக்கலனாலும் இதான் உண்மை. செகண்ட் ஹாஃப்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஹைப் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபைன், இவங்க அவ்வளவு தூரத்துக்கு அடிமைப்பட்டு அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுக்கான பார்ட்ல பட் அதை வந்து கம்ப்ளீட்டா பாட்டாவும் பிஜிஎமாவும் ஸ்லோமோவும் கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸ் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ ஒரு ஃபிக்ஷனுக்காக சொல்லியிருக்கலாம். படம் தானே நல்ல முடிவா எல்லாம் இல்லாம ஓப்பன் எண்டிங் மாதிரி இப்படி நடந்துச்சு அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு வெறும் வாய்ஸ் ஓவர்ல கொடுத்துமே அவர் வந்து சின்ன பையன் கிடையாது. ஒரு பாட்டு தான் போவாங்க. அதோட ரொமான்ஸ் எல்லாம் கிடையாது. ஹீரோயினுமே 10 சின்ன வரும். அவங்களுமே இந்த படம் மெனக்கட்டாரெல்லாம் மற்றவங்க பண்ணது கூட அவர் அளவுக்குலாம் சொல்ல முடியும். ரொம்ப எதிர்பார்த்து ஆக்சுவலி நான் பெருசா எந்த ஆடியன்ஸ் தான் படம். சும்மா போர் அடி வீட்டுல உட்காந்துருக்கணும், போர் அடிதான் வந்து பார்க்கலாம். அவ்வளவுதான். அந்த ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான். பெருசா பசங்களே வந்தா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரோலாம் நல்லா இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப்லாம் கம்ப்ளீட்டா இருக்கும். மலையாள படம் ஓடுதுன்னு அதுக்கான கேள்விக்கான பதில் தான் அது. அடுத்த வாரம் ஒரு 6 படம் 7 படம் வரும். அது என்ன நிலைமையில இருக்கு அதை போன வாரமே நான் கேட்கும்போது அதான் சொன்னேன். ஒரு சிம்பிள் ஸ்டோரி எடுத்து ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே கொடுத்து பிரேமல ஒரு தூரத்துக்கு வருது. இவங்க கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்து கூட எங்க சொதப்புறாங்கன்றது அவங்க தான். மலையாளம் பிரேமலாம் என்ன ஸ்டோரி என்ன உங்களுக்கு மெசேஜ் சொல்லிட்டாங்க ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க.